ஆக்சுவலா நம்ம விஜய் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது வீடியோல அதாவது சீரியல்ல வந்து இப்ப என்ன சொல்றதே வரலையே அப்படின்ற மாரி வந்து சொல்றீங்க. பட் சப்போஸ் இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய எந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தினாலயும் மல்லி இருந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆவறது மட்டும் இல்லாம, மல்லி வந்து இப்ப பேசாம வந்து இந்த வீட்ட விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு முடிவும் அடிக்கடி எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்ப வெண்பாவுக்காக அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப முடியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா எந்த எல்லைக்கு போக வேண்டுமோ அந்த எல்லைக்கு வரைக்கும் வந்து இப்போ வந்து நம்ம மல்லி போறாங்க. கடைசி வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியே இப்போ நம்ம விஜய உதறி தள்ளிட்டு இங்கிருந்து போக போறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தன்மானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இல்லையா? அதனால வந்து அது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க அக்கா பேச்ச கேட்டு நெறைய வந்து நம்ம மல்லிய திட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கேவலமாவும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இந்த வீட்ட விட்டே போற ஒரு நிலைமை வந்துருச்சு. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு நேரத்துல தான் விஜய் இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க மல்லி. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து உங்க மேல சந்தேகப்பட்டிருக்க கூடாது. எதுவும் பட்டிருக்க கூடாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இருந்தே மல்லிய எதுக்காக விஜய் தப்பா நெனச்சாரோ, அதாவது கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரஞ்சிதா அதுக்கப்புறம் போதுமன் இவங்களால வந்து நம்ம மல்லிய விஜய் தப்பா நெனைக்க ஆரம்பிச்சு, இன்னை வரைக்கும் வந்து தப்பான ஒரு விஷயத்திலேயே வந்து வச்சிருக்காங்க இல்லையா மல்லிய. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனவேதனைய குடுக்குது. கடைசில நான் செஞ்சது தப்பு தான். நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இங்கேயே இரு மல்லி அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு மன்னிப்பு கேட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.